ஒரு மாதத்திற்குள்ளாக உங்களை அறிவாளியாய் மாற்றும் ஒரு சூப்பர் சவாலான வீடியோ. கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்க கேட்க டே பை டே நீங்கள் ஞானவானாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். டே 15. நம்மை நேசிக்கும்படிக்கு யாரை கடிந்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்வியை 14ஆம் நாளுக்கு கேட்டிருந்தேன். அதற்கு பதில் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 9:8. இன்றைக்கான கேள்வி, டேஷ் பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். டேஷ் பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நாளைக்கு இதற்கான பதிலை பார்க்கலாம். நாம் எல்லாருமே நிறைய பேசுவோம். அதிகமாய் பேசுவதற்கு விரும்புவோம். விருப்பப்படுகிற இடத்துல அதிகமாய் பேசுவோம். அநேகர் செல்ஃபோனிலே அதிக நேரமிட்டு செலவிட்டு பேசுவார்கள். ஆனால் ஒருத்தருடைய உதடுகளிலிருந்து ஞானம் வெளிப்படுமா, ஞானம் விளங்குமா? நீதிமொழிகள் 10:13 சொல்லுகிறது, புத்திமானின் உதடுகளில் விளங்குவது ஞானம். அதே 13 இந்த வசனம் 19 தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நிறைய காரியங்களுக்கு, போராட்டம், பிரச்சனைகளுக்கு உதடுகளை அடக்கினாலே போதும், அது ஒரு புத்திசாலித்தனமாய் மாறிடும். குடும்பத்தில் ஆகட்டும், வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், நிறைய பிரச்சனைகளுக்கு பேச்சு தான் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும் பொழுது ஞானத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு அடையாளம் என்னென்னா, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னா நீங்கள் பேசி 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 மற்றவர்களிடத்தில் உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உதடுகளை அடக்கினாலே நீங்கள் புத்திமான் தான். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு மனநிலையையும் இந்த மாதிரி ஒரு குணத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பல விதமான காரியங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு சூப்பர் வின்னராக மாறிடுவீங்க.